கோபிநாத் சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ரைட்டா? பொண்ணு. ஆ அது முதல்ல அது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம. எஸ், அப்கோர்ஸ். கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு. எதுக்கு எடுத்தாலும் சண்டையை போட்டு அதெல்லாம் பண்றது கொஞ்சம் வருஷம் ஆகும். அட்மிட் அதுக்கு அது அட்மிட் பண்ணிக்க உண்மைதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியணும். எது சொன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு இத்தனை வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா நீங்க என்னத்தை கவனிச்சீங்க இவ்வளவு நாள்? என்ன பாத்தீங்க? என்ன அது சும்மா ஏதோ போற போக்குல அப்படியே போயிருக்கீங்க, ஒண்ணுமே யோசிக்கல. என்ன சொன்னா அவங்களுக்கு கோவம் சொன்னோம், என்ன வேணா பிடிக்காது, அவங்க பேட்டர்ன் என்ன, எதுக்கு கோவப்படுவாங்க, எமோஷனல் இதுல இருப்பாங்க, எந்த பாயிண்ட் யோசிக்காங்க, அவங்களோட கொள்கைகள் என்ன, வாழ்க்கை லட்சியங்கள் என்ன, அவங்களுக்கு எது சரி தப்பு. இப்ப எங்க வீட்டுல நீங்க எல்லாரும் பணம் பண்ணணும் அழுதீங்க, ஒரே பண பொசாசம் அப்படிமா. அப்புறம் கரெக்டா 28ஆம் தேதி எல்லாம் லிஸ்ட் போட்டு இது அனுப்புவாங்க, பணம் அனுப்பணும் அப்படின்னு. பணம் பண்ணணும் அனுப்புறோம், அப்ப இது ஏன் பணம் கேட்கீங்க என்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே ரைட்டு, ஆமா ஆமா, பணம் பின்னாடி ஆசைப்படக்கூடாது, கரெக்ட் தான். ஆனா கரெக்டா 28 உங்களுக்கு பணம் அனுப்பிடணும், ரொம்ப கரெக்ட் தான் அப்படின்னு அதை எனக்குள்ளே வச்சு கூட சொல்ல மாட்டேன். நமக்கு தெரியும் பேட்டர்ன். பணம் வேண்டாம் அப்படி ஏன் பணம் கேட்கீங்க மாசம் மாசம் அப்படி. ஸோ அவங்களோட பேட்டர்ன் என்ன, கொள்கைகள் என்ன. மனுஷனுக்கு பாசம் தான் முக்கியம். பணம் பணம்னு ஏதாவது வாழ்க்கை வாழ்க்கை அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம்னு சொல்லி நிம்மதியா வாழாம என்ன இருக்கு? ஆமா, 2 பேரும் வீட்டுல நிம்மதியா வாழ்ந்தா நல்லா இருக்குமா? துட்டியார் தருவா அப்படி அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட கொள்கைகள் என்ன, அவங்களோட கொள்கைகள் என்ன, அது அந்த லாஜிக்கே சரியில்லாமலே இருக்கும். ஆனா தெரிஞ்சுக்காங்க அவங்களோட பேட்டர்ன் என்ன, திங்கிங் என்ன. அது நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஒத்துக்காங்க, 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது அந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்காங்க, அதே மாதிரி நீங்க நடங்க. ஒண்ணு, சண்டை போடாதீங்க. ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும், நம்புங்க ஃபர்ஸ்ட். இப்ப ஏன்ட்ட கேட்டா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண் மனசு ஆழம்னு, ஆம்பளைக்கு அவன் பெரிய ஆழம் ஒரு கண்டுபிடிச்ச எங்கேயா பாட்டு எழுதி வச்சு அதை படிச்சுட்டே அலையிறது. அப்படிலாம் ஒன்னும் ஆழம் கிடையாது. அதெல்லாம் சும்மா எல்லாரும் மனுஷங்க தானே, அவங்க என்ன பேட்டர்ல யோசிப்பாங்க, எப்படி பேசுவாங்க தெரிஞ்சிச்சுன்னா பேசலாம். ஆனா சும்மா அந்த கதையும் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, அந்த காலத்துல சொன்னதை வச்சு பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான். அப்படி நீங்க எங்க வந்து பாருங்க, எம்எம்ஜில பொண்ணுங்களும் தெரியாது, பசங்களும் தெரியாது, எல்லாம் அப்படி அலையுது எல்லாம். ஸோ அது முதல்ல அந்த தாட்ஸை விட்டுருங்க. அப்கோர்ஸ் சில விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு. 2. மூணாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் டீப்பா இல்லாத ஒரே காரணத்தினால பிரச்சனை வரும். வேற ஒருத்தவங்க உள்ள வருவாங்க, எல்லா பிரச்சனையும் வரும். உங்களுக்கு அவங்களும் நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப சொன்னாங்களா, அவங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எந்த கதையும் நடக்காது, யாரு கதை விட்டாலும் நடக்காது. அம்மா கதை, அம்மா மாமியார் எந்த கதைகளுக்குள்ள எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இது கரெக்டா இல்லையா? நம்மளுக்குள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப மூணாவது ஒருத்தர் நம்ம உள்ள வம்பு இழுக்க முடியுமா? ஏத்தி விட முடியுமா? இப்ப நான் எங்க வீட்டுல ஏத்தி விடுவேன், உங்க மாமியார் உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படி என் ஒய்ஃப்ட ஏத்தி விடுவேன். என் ஒய்ஃப்ட உன் மருமம் என்னெல்லாம் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, அங்க ஏத்தி விடுவேன். 2 சேர்ந்துட்டு இந்த கதையில உள்ளத அவ என்ன சொல்லுவா செய்ய மாட்டா, நீ என்ன செய்வ தெரியும், நீ சும்மா பொத்திட்டு போ அப்படின்றான். நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டீங்கன்னா வீட்டுல சண்டே வராது. உங்களுக்குள்ள நெருக்கம் மட்டும் வேணும். நெருக்கம் இருந்தா பிஹேவியர் சரியில்லை, மாமனார் சரியில்லை, அவரு கேள்வி கேட்டாரு, இவரு கேள்வி கேட்டாரு, இதனாலதான் பிரச்சனை, எந்த கேள்வியும் வருது. கரெக்டா தப்பா மத்தவங்க சொல்லலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நம்புங்க. புரிய முடியாத டயலாக் அடிச்சு சுத்தாதீங்க. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது அவங்க பேட்டர்ன் கண்டுபிடிங்க. அவங்க எப்படி பேட்டர்ன், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இது என்ன மாதிரி அனிமல், இதுக்கு எப்போ சாப்பாடு வைக்கணும், எப்போ கோவப்படும், எப்போ தூங்கும், எப்போ எந்திக்கும், எப்போ பாசமா இருக்கும், அதை கண்டுபிடிங்க. என்ன சொன்னா இது எமோஷனல் ஆகும், அதை கண்டுபிடிங்க. அந்த பேட்டர்னுக்கு தகுந்தபடி அது கூட பழகுங்க. மூணாவது பாயிண்ட், உங்களுக்கும் அவங்களுக்கும் நெருக்கமா இருந்தா இருக்கிறதுல பெஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஆச்சுன்னா இன்னொருத்தர் யாருமே உள்ள விட முடியாது.